வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகியவற்றில் தினந்தோறும் இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒரு நாள் முன்னதாகவே பக்தர்களுக்கு விடிய பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதிக்கான தரிசனங்கள் அனைத்தும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 15,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சட்டங்கள் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 3 மணி புக்கிங் சட்டங்களும் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்பட்டதால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். சரியாக விடியற் காலை 4:15 மணி அளவிலேயே இத்தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதரிகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக செல்லவரும் பக்தர்களுக்கான திவ்தேஷன் டோக்கன் நிலவரம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை தினந்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த தினத்திற்காக மொத்தமாக 3000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சட்டங்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். இந்த தரிசனங்கள் அனைத்தும் 1250 ஸ்கேன் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 9 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதரிகளும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் தீர்ந்துவிட்டது. இதனால் டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசனங்களாக சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்கின்ற உழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.